நம்ம வீட்டில் நடந்த விஜயதசமி ஆயுத பூஜையை பற்றி பார்க்கலாமா? ஆயுத பூஜை வருஷம் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நார்மலாக செலிப்ரேட் பண்ணுவோம். செகண்ட் டே வந்து எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அன்றைக்கி வந்து நம்மளோட டான்ஸ் கிளாஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அன்னைக்கு வந்து நம்மளோட குருவுக்கு பூஜை பண்ணுறது, ப்ளஸ் அன்றைக்கி புதுசாக ஸ்டெப்ஸ் வந்து ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ அது போல தான் இந்த வருஷம் விஜயதசமிக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்ட் 2ல் வந்து நான் அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் பூஜை, அதாவது இந்த பூஜைக்கு என்னெல்லாம் வைப்போம் அப்படின்னா, குருக்கு வந்து அவங்க தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு, சாரீஸ் இந்த மாதிரி வந்து வைப்பாங்க. குரு தட்சிணை எல்லாமே. ப்ளஸ் வந்து அவங்களோட டான்ஸ் கிளாஸ் சலங்கை, நோட்டு இது எல்லாமே வச்சு பூஜை பண்ணுவோம். ஸோ அப்படி தான் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட டான்ஸ் கிளாஸ், அதாவது நான் படிக்கும்போது என்னோடய மியூசிக் காலேஜில் நான் வச்சுருந்த அந்த டான்ஸ் நோட்ஸு, தியரி நோட்டு, அப்புறம் என்னோடய டான்ஸ் கிளாஸ் தாளக்கட்டை, சலங்கை, ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண சலங்கை, இது எல்லாமே வந்து நான் இன்னுமே வந்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வச்சு நானும் வந்து அன்றைக்கி பூஜையை ரொம்ப ஃபீலிங் ப்ளஸ்டாக வந்து இருந்தது. ஸோ நான் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பண்ணது வந்து குரு பூஜை தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பொரி இதெல்லாமே வந்து பேக் பண்ணிட்டோம். அடுத்தது என்னெல்லாம் நாங்கள் வந்து இந்த பூஜையில் வந்து பண்ணோம், என்ன ப்ரொசீஜர்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இந்த பூவெல்லாம் வந்து போட்டாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு.